ஹாய் ஆல். வத்த குழம்பு சாப்பிட்ணும், ஆனால் ஈஸியான ப்ராசஸாகவும் இருக்கணும். ஸோ சட்டுன்னு எங்கள் அத்தை வத்த குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டு அதை பொரிய விடுறாங்க. ஸோ நாங்கள் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு கல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வத்த குழம்புக்கு தேவையான பூண்டு வெங்காயம் ஆல்ரெடி அவங்க ஒழிச்சு வச்சுட்டாங்க. பூண்டு வெங்காயம் இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கிடுறாங்க. ஸோ வத்த குழம்புனாலே பூண்டு அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தக்காளி அடித்து வச்சுருந்தோம். ஸோ அந்த தக்காளி ஒரு 2 தக்காளி எங்கள் அத்தை அடித்து வச்சுருந்தாங்க. அந்த 2 தக்காளியும் இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம், ஒரு 4 கத்திரிக்காய். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஆட் பண்ணி அதையும் வதக்கிடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி என் அத்தை ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சுருண்ட இந்த குழம்பு வத்த குழம்பு மாதிரி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இதை இறக்கிட்டு நீங்கள் சுட சுட சாதம் போட்டு இந்த வத்த குழம்பு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை விட சூப்பரான வத்த குழம்பு அத்தை இன்னும் நல்லா ப்ராப்பராக செய்வாங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.